1 யோவான் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிக்கிறோம். அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்வதில்லை. பாவம் செய்கிறவன் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை என்று யோவான் சொல்கிறார். நான் கிறிஸ்துக்குள்ளாக நிலைத்திருக்கிறேன், எனக்கு கிறிஸ்துவை தெரியும் என்று ஒரு மனிதன் சொல்வார் என்றால் அவர் ஒரு விஷயத்தை நன்றாக விளங்கி இருக்க வேண்டும். என்னவென்றால், அந்த மனிதன் பாவம் செய்ய மாட்டார். அந்த மனிதன் பாவத்துக்கு எதிரி. அவர் பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையும் திராணியும் அவருக்குள்ளாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அது எப்படி கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிற மனிதன் பாவம் செய்யாமல் இருக்க முடியுமா? இது சாத்தியமாகுமா? ஏனென்றால் சாத்தியமாகும் என்று கேள்வி கேட்கலாம். சாத்தியமாகும். ஏனென்றால் அவர் அப்படிப்பட்டவராக இருந்தார். அவர் பாவம் செய்ய கிடையாது. இயேசு கிறிஸ்து அப்ப அவருக்குள்ள நான் நினைச்சிருக்கிறேன்னு சொல்லுகிற மனிதனும் கூட என்ன செய்யறாரா? பாவம் செய்யாமல் அவர் இருக்கிறார். எதை சொல்லுகிறது? தேவனால் பிறந்த மனிதன் தன்னை காத்துக் கொள்ளுகிறான் என்று வேதத்தில் படிக்கிறோம். ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள்ளாக இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. என்ன வித்து? தேவனுடைய வார்த்தை அந்த மனிதனுக்குள்ளாக இருக்கிறது. அந்த வித்து என்ன செய்கிறது? அந்த விதை என்ன செய்கிறது? அவனை பாவம் செய்ய விடாமல் பாதுகாத்துக் கொள்கிறது. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவரை அறிந்து கொள்ளுங்கள். அவரிடத்துல பாவம் கிடையாது. அவரை ஏற்றுக்கொண்ட உங்களிடத்திலும் பாவம் இருக்க முடியாது. என்றால் கல்வாரி சிலுவையில் இயேசு உங்களுடைய பாவத்தை அங்கே சுமதி தீர்த்தார். உங்கள் பாவத்துக்கான தண்டனையாக தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். ஒரு மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.